சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் டைம் ஃபார் ஆல் சார்பாக ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். அம்மா என்ற கதாபாத்திரத்தை பற்றி எல்லாரும் அம்மான்னு சொன்னாவே சென்டிமெண்ட், அம்மான்னு சொன்னாவே அன்பு, அம்மான்னு சொன்னாவே தியாகம் அப்படின்னு பல்வேறு விதங்களில் அம்மாவை பற்றி பெருமையாக நாம் பேசிய தருணங்கள் அதிகம். ஆனா இந்த அப்பா என்ற ஒரு குணநல் எப்படின்னா, இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஜிம்முக்கு போறவங்க மாதிரிதான். வருஷத்துல ஒரு நாள் மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போகாம விட்டுறாங்க பாத்தீங்களா? அதே மாதிரிதான் நம்ம குடும்பத்துல அப்பான்ற கேரக்டரும். எப்பயாவது அவரை பார்த்துட்டு ஒரு வணக்கம் போறதோ அவர்கிட்ட பேசுறது மட்டுமே இருக்குமே தவிர, ஒரு ஆண்டு முழுவதுமோ அல்லது பல்வேறு சமயங்களில் அவரை நினைவு கூறுவதற்கான வழக்கங்கள் குறைந்து விட்டன. அதற்காகவே நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தந்தை கதாபாத்திரத்தில் நடித்த அல்லது ஒரு திரைப்படத்தில் தந்தையாக அவர் அந்த கதாபாத்திரம் நடிக்காம இருந்தாலும் ஒரு தந்தை போன்ற ஒரு மனபலத்தோடு இருந்த சில காட்சிகளை பற்றி நம் சகோதரி பிரவீனா அவர்களோட சேர்ந்து கலந்து ஆலோசிக்க போறோம். வணக்கம் சகோதரி. தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு இனிய வணக்கம். டைம் ஃபார் ஆல் நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு புத்தாண்டு கவிதையோட இனிய செக்மெண்ட்டை தொடங்கி வைக்கலாமா சகோதரரே? கண்டிப்பா கண்டிப்பா. புத்தாண்டு மலர்ந்தது 2026. புதிய சிந்தனைகள், புதிய எண்ணங்கள், புதிய வரவுகள், புதிய எதிர்பார்ப்புகளோடு புத்தாண்டை வரவேற்போம். புதிய முயற்சிகள், புதிய விடியல், புதிய வசந்தங்களை புன்னகையுடன் வரவேற்போம். இந்த புத்தாண்டு நமக்கு கனவுகளை நினைவாக்கும் நல்ல புத்தாண்டாக அமைய பிரார்த்தனை செய்வோம். நன்றி. ஆனா சகோதரி நீங்க கவிதை சொல்லிட்டீங்க, ஆனா உங்களுடைய சிறப்புன்னாவே பாடல் தான். எங்களுக்காக ஏதாவது ஒரு பாடல், அது எந்த படமா இருக்கலாம், ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா? இந்த புத்தாண்டு பத்தி பாடலுங்களா இல்ல ரஜினி பத்தி? எந்த பாட்டு பாடலும் பரவாயில்ல. இன்னைக்கு நீங்க அப்பான்ற ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கீங்க. அதோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்பாவா எப்படி எப்படிலாம் பரிமளிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், அகில உலக அளவுல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் தான். அதே மாதிரி தமிழ் இணையதளத்துல நம்ம சேனல்கள்ல சூப்பர் ஸ்டார் அப்படின்னா டைம் ஃபார் ஆல் தான். ரெண்டு பேரும் அந்த கம்பைன் பண்ணி இந்த ஒரு டாபிக் அப்படின்றதே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட். அதனால சூப்பர் ஸ்டார் பாட்டோடையே நம்ம தொடங்கிடலாம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தையும் சொல்லும், கண்ணா உங்க பேர ஒரு முறை சொன்ன நெஞ்சு எழுந்துன்னு சொல்லும். கெட்டப்பு மாத்துங்க, செட்டப்பு மாத்துங்க, கெட்டப்பு மாறாதீங்க. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா ரஜினிகாந்த்னு சொல்லும். யூடியூப் சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா டைம் ஃபார் ஆல் என சொல்வோம். அது உங்களை ஒரு பாட்டு பாடுங்கன்னா முதல்ல கவிதையை சொன்னீங்க, அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுன்னா நீங்க ரஜினிகாந்தையும் பாடிட்டீங்க, எங்களையும் பாடிட்டீங்க. அது மட்டும் இல்லாம 2026க்கான துவக்கத்துல நீங்க எதை வேணா மாறுங்க, ஆனா உங்களுடைய உண்மை தன்மையோட இருங்க அப்படின்னு நம்மளுடைய ரசிகர்களுக்கோ நீங்க உங்களுடைய செய்தியை சொல்லிருக்கீங்க. ரொம்ப அருமை சகோதரி. உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. இப்போ நீங்க ரஜினிகாந்தை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஒரு ஆக்ஷன் ஸ்டாரா பலவேறு இதுல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு, ஒரு கூலியா நடிச்சிருப்பாரு, பல ரோல்ல நடிச்சிருக்காரு. ஆனா ரஜினிகாந்த் அப்பா அப்படின்னு சொன்னா உங்க மனசுல வர படம் என்ன? தோன்றி புகழோடு தோன்றுக அப்படின்ற திருவள்ளுவர் வாக்குக்கேற்ப ரஜினிகாந்த் தொட்டதெல்லாம் புகழ்தான், தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவரோட எந்த கதாபாத்திரம் ஏத்தாலுமே அவர் ரொம்ப சிறப்பா பண்ணுவாரு. நீங்க முன்னாடியே சொன்னீங்க, ஒவ்வொரு லைஃப்லயுமே அப்பா அப்படின்றது ரொம்பவே ஒரு நம்மளோட எமோஷனல் பாண்டிங் தான். ஆனா நம்ம அவ்வளவா வெளிப்படுத்தாத ஒரு கதாபாத்திரம். அப்பா என்றால் அறிவு, அப்பா என்றால் கம்பீரம், அப்பா பிள்ளைகளோட ஹீரோ. இப்படிதான் நம்ம எல்லாருமே இது பண்றோம்.
ஒரு அப்பாவோட மனசு எப்படி இருக்கும்? தான் கஷ்டப்பட்டா கூட பரவால்ல. தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. தான் வந்து எவ்ளோ தூரம் வேணாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாங்கிக்கலாம். ஆனா தன் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் வரக்கூடாது. இதுதான் வந்து ஒரு அப்பாவோட கதாபாத்திரமா இருக்கும். இந்த மாரி ஒரு கதாபாத்திரம் தான் நல்லவனுக்கு நல்லவன் அப்படின்ற படத்துல ரஜினிகாந்த் ஏத்து நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த படத்துல பாத்தீங்கன்னா, அவர் அந்த அவரோட பெண் மேல அப்படி ஒரு உயிரையே வச்சிருப்பாரு. ஒவ்வொரு விஷயமுமே அந்த பெண்ணுக்காக தான் பார்த்து பார்த்து செய்வாரு. அவரோட கல்வி ஆகட்டும், அவங்கள கல்லூரி படிப்பாகட்டும் எல்லாமே அப்படி. அந்த ஒரு காலகட்டத்தில் தான் அந்த பெண் வந்து காதல் திருமணம் செய்ய முடிவெடுப்பாங்க. அதுவும் அப்பா, அம்மாவுக்கே தெரியாம காதல் திருமணம் செய்ய முடிவெடுப்பாங்க. அப்பயே இவர் போய் அத தடுக்கிறதுக்கு போவாரு. போகும்பொழுது அவங்க வந்து நான் மேஜர். அ என்னோட திருமணத்த முடிவு பண்ற உரிமை எனக்கு உண்டு அப்படின்ற மாரி ரொம்ப எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. அது இவருக்கு மனசு உண்டாயிடும். ஒரு அப்பாவா எப்படி நினைப்பாங்க பாருங்க. அ நம்ம மனசு கஷ்டப்பட்டா கூட பரவால்ல. அந்த பொண்ணு மன வாழ்க்கைக்குள்ள போறா. அவளோட வாழ்க்கை நலமா இருக்கணும். அவள் மஞ்சள் குங்குமம் நிலைச்சிருக்கணும். அவ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி பாடுவாரு. அது வந்து ஒவ்வொருத்தங்களுமே அந்த சீன்ஸ பாடும் பொழுதும் சரி, இளையராஜாவோட அந்த மியூசிக், ஜேசுதாஸோட அந்த பாடல், ரஜினி வந்து அதுக்கு உயிர் குடுத்த தன்மை அதெல்லாம் பார்க்கும் பொழுது, அந்த ஒரு அப்பா அப்டின்னா இப்படிதான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்களோட நல்வாழ்வு தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க வருத்தத்த கூட மறைச்சுக்கிட்டு, அந்த நல்வாழ்வுக்காக அவங்க வந்து வாழ்த்துவாங்க அப்படின்றது தோணும். அந்த ஒரு அற்புதமான கதாபாத்திரம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்லவனுக்கு நல்லவன்ல அவர் பண்ண அப்பா கதாபாத்திரம். இந்த பாடல் கூட அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் தான். அது ஒரு 2 வரி சொல்ல பாடுங்களேன். பாட முடிஞ்சா? ஓகே. சிட்டுக்கு செல்லச் சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது. ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அந்த உறவு முறிந்தது. தந்தையும் இல்லை அன்னையும் இல்லை கனவா வெறும் நினைவா. நெஞ்சிலே வரும் பந்தமே தொடர் கதையா சிறு கதையா. காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே. நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே. மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னி பாவை. மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னி பாவை. பாசதீபம் கையில் ஏந்தி வாழ வந்த வேளை. கண்களாட பெண்மை பாட இன்பம் கண்ட மங்கை. நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே. நாம் வாடி நின்றாலும் நலமோடு வாழ்கவே. ரொம்ப நமக்கு அருமையான மனசு பாட்டு. வருத்தம் ஆமா. நமக்கு மனசு வருத்தம் இருக்குன்னு தான், இருந்தா கூட அந்த பெண் வந்து நலமா வாழணும்னு சொல்றாங்க. இந்த அது பாடல் உங்களுக்கு ஆமா. ஏன்னா இது என்ன பாருங்க, இது வந்து தோணுச்சு? ஒரு நார்மல் அப்பா, ஒரு பொதுவான அப்பாக்கள் சில சமயத்துல கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா இருக்கிறதுக்கான காரணமே பிள்ளைகளுடைய நல்லதுக்காக தான் அப்படின்றத பிள்ளைகள் உணர்வதற்கு காலதாமதம் ஆகும். ஏன்னா இப்ப சமீபத்துல ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அம்மா என்பவர் அப்பப்போ சொல்லி காமிக்கிறாங்க. நான் உனக்கு சோறு ஊட்டினேன், நான் உன்னை தூக்கி வளர்த்தேன், நான் உனக்கு பால் கொடுத்தேன், நான் உன்னை 10 மாசம் சுமந்தேன் அப்படின்ட்டு. ஆனா அப்பா என்பவர் வந்து சொல்லி காட்டி வளர்க்கப்படாதவர். ஆனா அவருடைய சொற்கள் தான் வளர்க்குது நம்மள. இதுல இந்த பாட்டு நீங்க பாட்டீங்களா சகோதரி? அதுல பாருங்க, சிறகு முளைத்ததுன்னு சொல்லும் போது அதுல வந்து அப்பாவுடைய வலி இருந்தாலும் அவர் அதுல சாபமா விடல. அத அவர் சாபமா விடாம நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த வாழ்த்து இருக்கு. அதே சமயத்துல யூ ஆர் கோயிங் அவே ஃப்ரம் மீ, அல்லது நீ வந்து முடிவை வந்து நீயே தேர்ந்தெடுத்துட்ட. அந்த முடிவுல எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லைனாலும் ஓகே, அது நீ நல்லதுன்னு நினைச்சா நல்லா நல்லா இருக்கணும் அப்படின்றது அந்த ஒரு வாழ்த்து செய்தி இருந்த மாதிரி ஒரு இது. இந்த படம் நீங்க பாத்திருக்கீங்களா சகோதரி? பார்த்திருக்கேன் நானு. ஏன்னா இதுல மருமகனா நடிச்ச நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா. கார்த்திக் மருமகனா கார்த்திக் நடிச்சிருப்பாரு. கார்த்திக் மருமகனா நடிச்சிருப்பாரு.
ஆனா அவருக்கு இணையாக, ஏன்னா ரஜினி அந்த படம் நடிக்கும் போதும் அவருக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு வயது முதிர்வு ஏற்படல. ரஜினிக்கு வயது முதிர்வு ஏற்படல. ஆமா, ஆமா. ஆனா இருந்தாலும் ஒரு மாமனாருக்கான ஒரு தோரணையில அவரு நடித்த விதம் வந்து மிக மிக அருமையா இருக்கும். இதுல இவங்க மனைவி கேரக்டர், ரஜினியோட மனைவி கேரக்டர் ராதிகா நினைக்கிறேன்ல. பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வேற ஏதாவது காட்சிகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? வேற ஏதாவது குணம், அப்பா அப்பா என்ற ஒரு குணத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுல இந்த காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கேன்னு வரும் பாத்தீங்களா? அதாவது இவருமே வந்து ராதிகாவ காதல் திருமணம் தான் புரிஞ்சிருப்பாரு. அன்னைக்கு வந்து அவங்களோட அப்பாவும் இப்படி வருத்தப்பட்டிருப்பாரு. அப்படின்ற அந்த இது வந்து எதுவுமே சொல்லுவாங்கல்ல, நமக்குன்னு வரும்பொழுதுதான் தெரியும் அப்படின்ட்டு. அந்த மாரி அன்னைக்கு வந்து நம்மளோட திருமணத்த பார்த்து உங்க அப்பாவோட மனசு கஷ்டப்பட்டுருக்கும். இன்னைக்கு காட்சிகள் வந்து மாறிடுச்சு. இப்ப நம்ம வந்து வருத்தப்படுறோம் அப்படின்ற மாரி இருக்கும். அந்த அந்த பொண்ணு வந்து வளர்ந்து பெரியவளாகி காலேஜுக்கு ஒரு எடுத்துட்டு போய் விடும்பொழுது கூட, ஒரு சின்ன குழந்தைய கூட்டு போய் விடுற மாரி, அவளுக்கு ஒரு பை சொல்லி, கன்னத்துல முத்தம் குடுத்து, இப்படிலாம் அனுப்புவாரு. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேல அவ்ளோ ஒரு உயிரா இருப்பாரு. சின்ன குழந்தையா அவங்க படுத்துட்டு இருக்கும்போது, அந்த கால எடுத்து இவரு கன்னத்துல வச்சுக்குவாரு. அந்த மாரிலாம் அந்த தந்தை அன்பு அப்படின்றது வந்து எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துவாரு. அதுல நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் வந்து அவரு யங் ரோலா பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்ட் ஆயி, இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு அப்பாவா வர மாரி இருக்கும். அதாவது அந்த காலகட்டத்துல அவ்ளோ சீக்கிரமா அவ்ளோ பெரிய வயசு கேரக்டர் பண்றதுக்கு யாரும் விரும்புறதில்ல. இருந்தா கூட அந்த கேரக்டர் அவரு பண்ணாருன்னா, ஒரு அப்பாவா அவரோட உணர்வுகள வெளிப்படுத்துற விதமா அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல கூட ஆரம்ப கட்டத்துல அந்த இளைய ரஜினியா வரும்போது அவர் ஒரு ரவுடி மாதிரி இருப்பாரு. அதாவது வன்முறைகளை சார்ந்து போற ஒரு கேரக்டரா இருப்பாரு. ராதிகாவை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு அந்த திருந்தி வாழணும் அப்படின்ற எண்ணத்துல ஜெயிலுக்கு போவாரு. அப்புறமா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறமா ஜெயிலிருந்து வெளியே வருவாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்காகவும் மனைவிக்காக தான் அவர் வந்து முழுக்க முழுக்க திருந்தி நல்ல விஷயங்கள்லயே அவர் வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்து வர மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். இது வந்து படத்திற்கான கதையாக இருந்தாலும் பல்வேறு குடும்பங்கள் இது நடக்கும். அப்பாவுடைய சில பழக்கங்கள் அவருக்கு தெரியாது. அது வந்து கெட்ட பழக்கம்ன்றது அவருக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஒரு பீரியடுக்கு அப்புறமா வந்து தோளுக்கு மேல பையன் வளர்ந்துட்டான், பெரிய பொண்ணு வீட்டுல இருக்கும்போது அப்படின்ற வார்த்தைகள் வர வர அவங்களும் கொஞ்சம் தனிஞ்சு பணிஞ்சு தன்னையே மாத்திக்கிறாங்க பிள்ளைகளுக்காக. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினிக்காக சொல்ல வரல. பொதுவாக இப்ப சமூகத்துல இருக்கிற பெற்றோர்கள், அப்பா மகளுக்காகவோ அல்லது மகனுக்காகவோ தன்னை வந்து மாத்திக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா இந்த விஷயம் நடக்குது. ஏன்னா, இப்ப வந்து புகைப்பழக்கம்லாம் கூட ஒரு சில அப்பாவுக்குலாம் இருக்கும். அவங்க அம்மா சொல்லி திருந்திருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா சொல்லி திருந்திருக்க மாட்டாங்க. அவங்க மனைவி சொல்லி கூட அவங்க மாத்திக்க மாட்டாங்க. ஆனா, அந்த குழந்தை ஒரு பையனோ, பொண்ணோ சின்ன வயசுல இருக்கும் பொழுது, "அப்பா இது எனக்கு பிடிக்கல. இந்த ஸ்மெல் பிடிக்கல." அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, இவங்க வந்து அதுக்காக அந்த கெட்ட பழக்கத்த விட்டுருவாங்க. குழந்தைங்க சொல்லும் பொழுது அதுக்காக விட்டுருவாங்க. ஆ அதாவது ஒரு மெழுகுவர்த்தி மாரிதான் தந்தை அப்படின்றவங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து அவங்க சுடர் விட்டு பிரகாசிச்சுட்டு இருந்தா கூட, குழந்தைங்கன்னு வந்த உடனே தன்னோட ஆசாபாசங்கள துருக்கி, தன்னோட தேவைகள சுருக்கிட்டு குழந்தைங்களுக்கு செய்யணும்னு அந்த தியாகத்தன்மைன்றது நம்ம பெருசா தாய்மைய பத்தி தான் பேசுறோம். ஆனா தாய்மைக்கு சற்றும் சளைத்ததில்ல அப்பாக்களோட தியாகம் அப்படின்றது. நீங்க முன்னாடியே சொன்ன மாரி அம்மாக்கள் வந்து சொல்லி காட்டுவாங்க. அப்பாக்கள் சொல்லி காட்டுறது இல்ல. ஆனா வாழ்ந்தே காட்டுவாங்க. அவங்க இப்படி வாழணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத ரோல் மாடலா வாழ்ந்தே காட்டுவாங்க. அது வந்து அந்த பையனுக்கோ, பொண்ணுக்கோ அவங்க பெற்றோர்கள் ஆகும் பொழுதுதான் புரியும். ஐயோ! நம்ம இந்த விஷயத்துக்கு இவ்ளோ கஷ்டப்படுறோமே! அப்ப அந்த காலத்துல அப்பா அதுக்காக எவ்ளோ ஸ்ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அது எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு அப்பதான் புரியும். அருமை, அருமை, அருமை. இப்ப நீங்க புகைப்பழக்கம்னு சொல்றதுனால, நீங்க நல்லவன் நல்லவன்ல இருந்தீங்க. நான் அங்கிருந்து அப்படியே மூவ் ஆகி, பேட்டை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல இது ஆமா. உங்களுக்கு கேள்வி இல்ல, ஒரு தகவல். அந்த படத்துல அவருக்கு மகனாக விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் ரஜினி தான் அப்பான்னு நினைச்சிருப்பாரு. அந்த சமயத்துல ஒரு காட்சியில ரஜினி புகைப்பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த சமயத்துல அவர் அந்த புகையை வந்து அவரு ஆன் பண்ணிட்டு சொல்லுவாரு, அஹ், அனுபவத்துல சொல்றேன், இது நல்லது இல்ல அப்படின்ட்டு பையனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு இது வரும். ஏன்னா ரஜினினாவே சிகரெட், ரஜினினாவே அவர் அந்த ஸ்டைல் அப்படின்றத பார்த்து
சமூகத்துல சில பேர் மாறிடுவாங்களோ அப்படின்ற அந்த எண்ணத்துல அவரு செஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. ரொம்ப அருமை சகோதரி. வேற ஏதாவது படங்கள்ல ரஜினிகாந்த் தந்தையா நடிச்சிருக்காரா? தந்தையா நடிச்ச படம் இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த புகைப்பழக்கம் இத பத்திலாம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சமூகம் சார்ந்த அக்கறை. ஏன்னா வந்து நம்ம தான் இப்படி கெட்டு போயிட்டோம். ஆனா நம்ம சொல்ற மெசேஜ் வந்து பாக்குறவங்க திருந்தணும் அப்படின்ற மாரி ஒரு சமூக அக்கறை. இந்த ராஜா சின்ன ரோஜா படத்துல பாத்தீங்கன்னா வந்து இளைஞர்கள்லாம் போதை பழக்கத்துக்கு ஆளாகி அவங்க அந்த மயக்க மருந்து அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தன்னிலை மறந்து ஆடுற மாரி இருக்கும். அதுல ஆக்சுவலா அவர் அப்பா கேரக்டர் இல்ல. ஆனா கூட ஒரு அப்பா ஸ்தானத்துல ஒரு வளர்ந்த பெண்கள், இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்தால சீரழியறாங்க. இது வந்து ரொம்ப தப்பு. நாட்டுக்கும் தப்பு. இவங்களோட உடம்புக்கும் தப்பு அப்படின்றத எடுத்து உணர்த்துற மாரி ஒரு பாடல் பாடி அவங்கள திருத்தி அதை நல்வழிப்படுத்துற மாதிரி வரும். அது அந்த காலத்துக்கு மட்டும் இல்ல, இந்த காலத்துக்கும் எந்த காலத்துக்கும் பொருந்துறதுதான். ஏன்னா எவ்வளவு ஒரு தீய பழக்கம் அது. அதனால உங்களுக்கும் எவ்வளவு கெடுதல், நாட்டுக்கும் எவ்வளவு கெடுதல்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு சில வழிகள் அது பாட்டோட நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை. நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள் என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய் இல்லை. இதை இன்பம் என்பது இழுக்காகும். நீ குளித்தால் கங்கை அழுக்காகும். மயக்கம் என்பது மாத்திரையா, மரணம் போகும் யாத்திரையா. விளக்கு இருந்தும் இருட்டறையா, விடிந்த பின்னும் நித்திரையா. வரம்பு கடந்து நரம்பு தளர்ந்து வயதை தொலைத்து வாழுவதா இந்த உலகம் உன்னை அழைக்கிறது. அட இன்னும் வாழ்க்கை இருக்கிறது. அது ஒட்டுமொத்தமா ஒருத்தன் பிறந்ததுல இருந்து கடைசி காலம் வரைக்கும் எப்படி இருக்கணும்ன்றத அந்த ஒரு நீங்க பாடின அந்த சில வரிகள்லயே அழகா உணர்த்திட்டீங்க. அதுவும் பாருங்க, இந்த படம் வந்து ஒரு 35-36 வருஷங்கள் ஆயிருக்கலாம். 90க்கு முன்ன வந்த படம். அப்ப அந்த படம் பார்க்கும்போது பல பேருக்கு ஆச்சரியம் வந்திருக்கலாம். என்னது போதை பொருளா, கல்லூரிகள்ல போதை பொருள் இருக்கா அப்படின்றது. ஆனா இப்ப இருக்கிற நிகழ்காலங்களில் அது ரொம்ப அதிகமான மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. சமூகம் வந்து அந்த போதை போன்ற விஷயங்களில் பல்வேறு, அதாவது போதை என்பது அந்த போதை மாத்திரை, போதை பொருள் மட்டும் இல்லாம மொபைல்ல இருக்கிற அடிக்ஷனா இருக்கலாம், இல்லது பணத்தின் மேல இருக்கிற அடிக்ஷன் சொல்லி பல்வேறு விதமான போதைகளுக்கு நம்ம சமூகம் அடிமையாயிட்டு இருக்கு அப்படின்றத நினைக்கிறேன். நீங்க பாடின அந்த பாடல் வரிகள் அனைவருக்குமே பொருந்தும். அதாவது ஒரு நாள் சுவைத்திடலாம்ன்ற அந்த வரிகள்லாம் வந்து மிக அருமையான வரிகள். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்மளுடைய ஒரு சின்ன சந்தோஷத்துக்காக, ஒரு நியூ இயர்க்காகவோ ஏதோ ஒண்ணுத்துக்காகவோ நம்ம ஒரு தவறான செயல் செய்ய போய் அது நம்மள காலகாலத்துக்கு நம்மள மட்டும் இல்ல, வேற யாரையும் கூட பாதிக்காம இருக்கணும். அது ரொம்ப அருமையா நீங்க சொன்னீங்க. ஆனா சகோதரி, இதுல வந்து அவரு தந்தை இல்ல. நீங்க சொல்ல வேண்டிய கருத்து, சொன்ன கருத்து என்னன்னா, தந்தை ஸ்தானத்துல இருந்து அந்த பெண் பிள்ளைகளை, அந்த பெண்ணை வந்து இது பண்ணிருப்பாங்க. அந்த படத்துல வேற ஏதாவது காட்சி ஞாபகம் இருக்கா? ஒரு அப்பா ஸ்தானத்துல அவரு பண்ண மாதிரி, ராஜா சின்ன ரோஜா படத்துல. ராஜா சின்ன ரோஜால அந்த அப்பாவுக்கு வந்து கண் ஆபரேஷன் ஆகியிருக்கும். அதனால அவர் ரெஸ்ட்ல இருப்பாரு. இவரு ஒரு கேர் டேக்கரா தான் வந்திருப்பாரு. இந்த சின்ன குழந்தைங்க ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா அடம் பிடிப்பாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டயும் ஒவ்வொரு கெட்ட பழக்கமும் கூட இருக்கும். ஒரு புள்ள வந்து ஒழுங்கா சாப்பிடாது, ஒரு புள்ள ஒழுங்கா குளிக்காது, இன்னொன்னு வந்து ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ்chievous ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களையுமே அவங்கவங்க வழியிலேயே போய் அவங்கவங்களுக்கு ஏத்த மாதிரியே இது பண்ணி அவர் திருத்துற மாதிரி சீன் வரும். நம்ம பார்த்திருப்போம். அந்த காட்டுக்கு போயிட்டு அந்த கார்ட்டூன் உருவங்களோட எல்லாம் வந்து நீதி கதைகள்லாம் எடுத்து சொல்ற மாதிரி. நிஜமா அப்ப வந்து அவ்வளோலாம் வந்து டெவலப்மெண்ட் கிடையாது கம்ப்யூட்டர் ஃபீல்டுன்னா. அப்பயே அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி குழந்தைகளுக்குன்றதெல்லாம் அந்த அனிமேஷன்லாம் கூட எல்லாம் கார்ட்டூன் கேரக்டர், எலிஃபண்ட் அந்த மாதிரிலாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருப்பாங்க.
ஆஹ் அதாவது இதெல்லாம் வாழ்நாள் ரோல் ரஜினிக்கு. ஒரு அப்பாவா எப்படி இருக்கணும், ஒரு கேர்டேக்கரா எப்படி இருக்கணும், அடுத்த சமூக பொறுப்போட செயல்பட்டு அந்த குழந்தைங்களை கூட நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு ரோல் அது. அவரை ஆம். வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போய் காட்டின படங்கள்ல அதுவும் ஒன்று. அது ஒண்ணு இப்ப நீங்க சொன்னதுனால, அதாவது தந்தை இல்ல, ஆனா தந்தையுடைய ஸ்தானத்துல இருந்துன்னு சொல்லும்போது, அவரும் மீனாவும் நடிச்ச படத்துல பேருக்கு தான் வந்து ரஜினி அங்கிள், ரஜினி அங்கிள்னு மீனா வந்து அவங்கள கூப்பிடுற மாதிரி இருந்தாலும், அந்த அனாதை இல்லத்துல அல்லது குழந்தைகள் இல்லத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் மீனாக்கும் ரஜினி பண்ற பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தா ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். அன்புள்ள அப்பா படத்தை பத்தி அன்புள்ள சொல்றீங்க நீங்க? ரஜினிகாந்த் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல அன்புள்ள ரஜினிகாந்த். ஓகே. அந்த படத்துலயும் ரஜினியோடைய கேரக்டர் ஒரு திரைப்படத்திற்காக அந்த இடத்துல ஒரு அனுபவம் மாதிரி இருந்தாலும் பல்வேறு தருணங்கள்ல அவர் ஒரு அப்பா மாதிரி தான் அவர் அங்க பிஹேவ் பண்ணியிருப்பாரு. அந்த பிள்ளைகளுக்கான உதவி பண்றதாக இருக்கட்டும், அது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி வீட்டுல கூட்டு போய் சாப்பாடு போடுறது, அவருடைய ஒரிஜினல் வீடு எல்லாமே காமிச்சதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அதாவது திரைப்படங்களையும் தாண்டி தன்னுடைய இயல்பான வாழ்க்கையும் அவர் பிரதிபலிச்ச விதம் வந்து ரஜினிகாந்துக்கால் மட்டுமே முடியும். எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாம ஒரு சாதாரணமாக இது பண்ணது. ஆமா. இப்ப நம்ம வந்து ராஜா சின்ன ரோஜா பேசணும். அதன் பிறகு அன்புள்ள ரஜினிகாந்த் பத்தி சின்ன ஒரு வார்த்தைகள் பேசணும். அவர் அப்பாவா நடிச்ச வேறு படங்கள் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இந்த அண்ணாமலை படத்துல அவரு ம். வந்து வளர்ந்த பெண்ணுக்கு அப்பாவா தான் அதுலயே நடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி அவருக்கு வந்து அவன் நண்பன் வந்து நண்பனா பழகி துரோகியா மாறி இவரை ஏமாத்திடுவாங்க. அவரு அதுக்கப்புறம் அந்த லைஃப ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அவனுக்கு எதிர்க்க வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி ஒரு இதுல வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த நண்பரோட பையனையே வந்து இந்த பொண்ணு வந்து லவ் பண்ணுவாங்க. இவரும் கூட்டு வந்து ரொம்ப பொறுமையா சொல்லுவாரு. வேண்டாம், இது நமக்கு ஒத்து வராது. அந்த காலத்துல நட்பா இருந்தோம். இப்ப நம்ம வந்து நமக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல. நீ அந்த பையன கல்யாணம் பண்ணா, நாளைக்கு நானும் அசோக்கும் சம்மந்தி ஆகணும். ம். ஒரு நல்லது கெட்டது பண்ணணும்லாம் எல்லாம் சொல்லுவாங்க. எது சொன்னாலுமே கடைசியில அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, "இல்ல நான் அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்." அப்படின்னோனே இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, "கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா அப்படின்றது பழைய காலத்து பழமொழி. குஞ்சு மிதிச்சு இந்த கோழியே செத்து போச்சு. இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இவரு ரொம்ப கஷ்டப்படுவாரு. அந்த பாடல்கள்ல கூட வரும். ஆண் பிள்ளை வந்து சாகும் வரை பார்த்துக்குவான். பெண் பிள்ளை வந்து போகும் வரை. அதாவது அடுத்த வீட்டுக்கு போகும் வரை நம்மள பார்த்துக்குவாங்கன்னு வரும். ஆனா எனக்கு அதுவும் கூட குடுத்து வைக்கல அப்படின்ற மாரி அவரு வருத்தப்படுற மாரி இருக்கும். எவ்வளோ பெரிய பெரிய சேலஞ்சுக்கெல்லாம் அசராம பாடுபடுற அந்த ஆளு, ஆனா அவரோட பெண் வந்து அவரோட பேச்ச கேட்கல, அவர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, புரிஞ்சுக்கல அப்படின்ற மாரி ஒரு உடைஞ்சு போற மாரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு அப்பாவா அப்படியே வாழ்ந்து காட்டியிருப்பாரு. ஒரு அப்பாவோட வலி எப்படி இருக்கும் அப்படின்றது அந்த ஒரு உணர்ச்சி பெருக்கோட வாழ்ந்து காட்டியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதுல இப்ப நீங்க அந்த கோழி மிதிச்சு குஞ்சு சாகுமா, அதாவது ஒரு பாடல் வரிகளே வரும் ரைட்டுங்களா அந்த படத்துல? ஆமாங்க. அந்த படத்துல ஒரு ஏதாவது பாடல் பெண் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆ ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட என் உள்ளம் திண்டாட என்ன வாழ்க்கையோ சுமை தாங்கியே சுமையானதே எந்த நிம்மதி போனதே மனம் வாடுதே ஒரு பெண் புறா கோழி மிதித்து ஒரு குஞ்சு சாகுமா அன்று பாடம் படித்தேன் அது பழைய பழமொழி குஞ்சு மிதித்து இந்த கோழி நொந்ததே இதை நெஞ்சில் நிறுத்து இது புதிய பழமொழி ஆண் பிள்ளையோ சாகும் வரை பெண் பிள்ளையோ போகும் வரை ஒரு பெண் புறா கண்ணீரில் தள்ளாட இப்படிதான் அந்த பாடல் அமைஞ்சிருக்கும். இந்த பாட்டு நீங்க பாடும்போது நீங்க நல்லவனுக்கு நல்லவன்ல பாடின அந்த பாட்டுக்கு இதுக்கு நிறைய ஒற்றுமை இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம். அங்க வந்து சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு பாடினதும் இங்க பாடுற பாட்டுக்கும் சிச்சுவேஷனும் ஓரளவுக்கு மோரல்ல சேம் தான் அது.
சிச்சுவேஷன் ஓரளவுக்கு சேம் தான். அதுல வந்து அவங்க அந்த பேச்ச மீறி போனா கூட, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த வாழ்த்துற மாரி மனநிலைமையில பாடுற மாரி இருக்கும். இதுல வந்து அவரு துரோகத்த சந்திச்சு, சந்திச்சு அவர் மனசு ரொம்ப ரணப்பட்டுருச்சு. நண்பன் தான் துரோகம் செஞ்சுட்டான். நான் நம்பினவங்கலாம் துரோகம் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு என் பொண்ணு கூட என்னோட பேச்ச கேட்கல, துரோகம் செஞ்சுட்டான்னு அந்த வலியோட பாடுற மாரி இருக்கும். அதுதான். ஆக மொத்தம் அந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் ஒண்ணுதான். அதுதான் அந்த டிஃபரண்டான பரிமாணம். அது நம்மள ஒதுக்கிட்டு நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா கூட அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அதுவும் ஒரு தந்தையோட கேரக்டர் தான். இந்த ஒரு படத்துல கட்டத்துல எவ்ளோ இந்த படத்துல மொத்தம் 3 அப்பாக்கள் அதிகமான ரெஃப்ளெக்ஷன் இருக்கும். ஒண்ணு ரஜினிகாந்த் அவங்க பொண்ணுக்கு, அதுக்கப்புறம் சரத் பாபு. சரத் பாபு அவங்க பையனை சார்ந்து, அதுக்கப்புறமா ராதா ரவி. ராதா ரவியும் ஒரு தந்தை தான் அந்த படத்துல. அவர் வந்து கெட்டவர்னு சொல்ற மாதிரி இருந்தா கூட அவருடைய பல செயல்கள் தன்னுடைய மகனுக்காக தான் பண்ண மாதிரி இருக்கும். அது பையன் வந்து எதுக்கு பால்காரனோட சுத்துறான் அப்படின்னு ஒரு எண்ணம். அது வந்து நல்லது கெட்டது சொல்ல. ஆனா போக்கஸ் வந்து பையன் மேல போக்கஸ். என் பையன் சமூகத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கணும். அதே மாதிரி அவன் ஒரு நல்ல ஸ்டார் ஹோட்டல் கட்டணும். அவன் வந்து மேற்கொண்டு இவங்க எல்லாம் சேரக்கூடாதுன்னு அப்பாவுடைய குணநலன்கள்ல சில குணநலன்கள், அதாவது வெளியிருந்து பார்க்கும்போது அது தவறா இருக்கும். ஆனா அவர் வந்து வெறும் போக்கஸ் பாத்தீங்கன்னா வெறும் பையன் பையன் பையன், வேற எதுவுமே இருக்காது ராதாரவியோட கேரக்டர். அதே மாதிரிதான் சரத்பாபு கேரக்டரும் அதே மாதிரிதான் டிஃபைன் பண்ணிருப்பாங்க. அவங்க பையனை வந்து அவங்க பையனை பத்தி பேசும்போது, பையன் வந்து ஒரு பொண்ணு காலேஜ்ல லவ் பண்றேன்னு சொல்லும் போதுன்னு எல்லா இடத்துலயுமே அந்த ரிஃப்ளெக்ஷன் நல்லா இருக்கும். ஆனா அதுல நம்பர் 1 பார்த்தா ரஜினி தான் அந்த படத்துல அப்பாவா கேரக்டர் நடிச்சது. ஆமா. அந்த படையப்பால கூட ஆக்சுவலா வந்து அவர் பொண்ணு லவ் பண்ற மாரி தான் வரும். ஆனா அங்க வந்து அந்த பொண்ணு காதலிக்கிற அந்த பையனுக்கு வந்து இவரு கல்யாணம் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது, அது ஃபுல்லாவே சூழ்ச்சி. இந்த இவரு இது டீக்ரேட் பண்றதுக்காக அது அப்படின்ற மாரி வரும். ஆனா அந்த இடத்துல உண்மையான காதல் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, இவரே அந்த பையன் வீட்டுக்கு போயி பேசி அவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி வைக்கிற மாரி இருக்கும். அந்த பையன் கூட வந்து நான் வந்து சும்மா அவள ஏமாத்துறதுக்கு தான் பண்ணேன். எங்க அத்தைக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம ஏமாத்திட்டீங்க. அதனால உங்கள பண்றேன் அப்படிங்கும் பொழுது, அந்த இவங்க பெண்ணையும், அந்த காதலனையும் ஒரு இடத்துல மீட் பண்ற மாரி ஒரு இது பண்ணுவாங்க. இவளோட முகத்த பார்த்து சொல்லு. உன்னோட காதல் உண்மையா, பொய்யா அப்படின் பொழுது, அந்த பையன் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அதாவது அந்த பெண்ணுக்காக அப்படின்னும் பொழுது, நியாயமான கோரிக்கையா இருந்தா, எதிரி வீடா இருந்தா கூட போய் நம்ம பெண் கேட்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு கிளம்புற மாரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கும். இதுவும் தந்தையோட ஒரு விஷயம் தான். நீங்க இப்ப ராதா ரவி சொன்னீங்க. எது பண்ணாலுமே பையனோட நல்லதுக்கு அப்படின்ற மாரி, இதுவும் இந்த படத்துலயும் ரஜினி வந்து கேரக்டர் தன் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும். அப்படின்றதுக்காக அவரு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும், எந்த விஷயத்துக்கும், எங்க போய் தலை வணங்குறதுக்கு கூட அவரு தயாரா இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. இது வந்து எப்படி இந்த ஷாஜகான் படத்துல விஜய் சொல்ற மாதிரி உண்மை காதல்னா சொல்லு உயிரையும் கொடுப்பன்ற மாதிரி, உயிரே உயிரே கொடுக்கிறேன். படையப்பா படத்துல ரஜினிக்கு என்னதான் பவர் இருந்தா கூட அவர் மிரட்டி கல்யாணம் பண்ற சூழல் உருவாக்காம, நீ உண்மையா அவளை பார்த்து சொல்லு காதலிக்கிறியா இல்லையா. ஏன்னா அந்த இடத்துலயே வந்து அவருடைய குணநலன்களும் நல்லா பிரதிபலிக்கும். அதாவது எனக்கு எல்லா பவரும் இருக்கு, என்னால நினைச்சா யாரோனா என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா அது வந்து ட்ரூ லவ்வா இருக்கணும், அப்பதான் அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த காட்சி அமைப்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த விசாரணை, அது வந்து இருட்டு ரூம்ல விசாரணை ரூம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவர் உங்க பொண்ணை காமிச்சு சொல்லுவாரு, அது இவளை பார்த்து சொல்லு அப்படின்ட்டு, இவ கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு. அது நல்லா இருக்கும் அந்த காட்சி. இது வந்து படையப்பா நீங்க சொன்னது அப்பா கேரக்டர்ல. படையப்பா படத்துல ஒரு அப்பாவா வேற ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வேற ஏதாவது சீன் ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ம். அப்பாவா அப்படின்றத விட, அவரு அப்பாவுக்கு எப்படி மரியாதை குடுப்பாருன்றது அங்க ரொம்ப நிக்கும். கண்டிப்பா. ஏன்னா, சிவாஜி வந்து இவரோட அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவரு வந்து ரஜினிய வந்து வாங்க போங்கன்னு தான் பேசுவாரு. இவரும் அப்பான்னா அப்படி வந்து கை கட்டி பவ்யமா மரியாதை குடுத்து அப்படிதான் இது பண்ணுவாரு. அ ஒரு அப்பாவுக்கு அவரு எந்த அளவுக்கு மரியாதை குடுக்குறாரு அப்படின்றத நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அட்வைஸா பண்ண வேணாம். நாமளே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு. அந்த மாரி வாழ்ந்து காட்டியிருப்பாரு. ஒரு மகனா வாழ்ந்து காட்டியிருப்பாரு. சொத்து பிரிக்கிறேன்ப்பா, உனக்கு வந்து அந்த கல் இருக்கிற மலை மட்டும் தான் அப்படின்னு கூட சொல்லும்பொழுது, நீங்க எது பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்ஷன் பண்ணாம அவங்க அப்பா சொல்றத ஏத்துக்குவாரு.
அவரோட நல்ல மனசுக்கு அது கிரானைட் குவாரியா அமைஞ்சு அவருக்கு ம். எல்லா வருமானமும் தர மாரிலாம் இருக்கும். அது ரொம்ப நல்லா படையப்பால அவரோட ஆக்ஷன் ஒவ்வொன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த சம்மந்தம் பேசுறதுக்கு ரம்யா கிருஷ்ணன் வீட்டுக்கு போவாரு. அவங்க ஆசனம் குடுக்கல அப்டின்னோனே, அந்த தோள்ல ம். இருக்க துண்ட உதறி, அந்த ஊஞ்சல் வந்து அதுல உட்காந்துட்டு ரொம்ப கம்பீரமா அந்த இது பண்றதெல்லாம் நல்லா இருக்கும். ஆக அப்ப நீங்க சொன்னதுல ஒரு புதுசா எனக்கு ஒரு தகவல் என்னன்னா, ஒரு அப்பாவா அவரு மிளிர்ந்தது மட்டும் இல்லாம, தன்னுடைய அப்பாவிற்கும் அதிகமான மரியாதை கொடுத்த படம் அப்படின்னு சொன்னா படையப்பா. அதாவது ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டூ அவருடைய அப்பாக்கோ, அப்பா கேரக்டரா நடிச்ச சிவாஜி கணேசனோட கேரக்டருக்கும், தன்னுடைய மகள்கிட்ட இருந்தும், தன்னுடைய மகளுக்காகவும் செஞ்சாரு அப்படின்றது ஒரு அருமையான ஒரு புதிய தகவல் நீங்க குடுத்திருக்கீங்க. இது நீங்க சொன்னதுனால கேட்கிறேன் அடுத்தது. இதுவரைக்கும் நீங்க சொன்னது எல்லாத்துலயுமே ரஜினிகாந்த் அப்பாவா இருந்தாரு. அவருடைய பிள்ளைகளா வேற ஒருத்தங்க நடிச்சாங்க. ஆனா வேற படங்கள் இருக்கு. அதுல அப்பாவும் அவர்தான், மகனும் அவர்தான். அது எப்படியா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரஜினிகாந்த் உங்க படங்கள்ல ஏதாவது வாய்மொழி உங்க வாய்மொழியில சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கிறோம். அது ஆ. ஒண்ணு வந்து அருணாச்சலம். ம். அருணாச்சலம்ன்ற படத்துல அப்பா ரஜினிகாந்த் இருப்பாரு. மகனும் ரஜினிகாந்தா இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆங்கில படத்துடைய தழுவல். 30 ம். நாள்ல 30,00,00,000 30,00,00,000 அந்த ம். காலத்துல செலவு பண்ணணும் அப்படின்றதுல அவங்க அப்பாவுடைய வீடியோ கேசெட்ல அவங்க அப்பாவும் பையனும் பார்க்க மாட்டாங்க. வீடியோ கேசெட்ல மட்டும் தான் வரும். அந்த வீடியோ கேசெட்ல வரும்போது சில அட்வைஸ்லாம் பண்ணுவாரு. புகைப்பிடிக்கிறத பத்தி ஒரு அட்வைஸ் பண்ணுவாரு. அதாவது எனக்கு ஒரு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த சீன் உங்களுக்கு? அது ஞாபகம் இருக்கு. ஒரே நாள்ல உட்கார்ந்து நெறைய அத இது பண்ணும்பொழுது, அந்த அதிகப்படியான பண்ண உடனே அந்த ஆசையே விட்டு போயிடும் அப்டின்ற ம். மாரி. ஆமா. அது வந்து ஒரு நல்ல அட்வைஸ் நெனச்சேன். ஒரு அப்பாவா பையனுக்கு வந்து, "நீ இத செய்யாத" அப்படின்னு சில விஷயங்கள சொல்றது வேற. ம். இது வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா, "உனக்கே இது வெறுத்துரும்டா. அதெல்லாம் தாண்டி வந்துருடா நீ" அப்படின்ற அந்த ஒரு அந்த ஞான நிலைக்கு வர்றதுக்கு, அந்த படத்துல அவர் சொல்றது சிகார பத்தி சொல்லுவாரு. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, பணத்தின் மேல் உள்ள மோகம் கழிய வேண்டுமென்றால், நீ 30 நாள்ல ம். கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணினா, 30ஆவது நாள் முடியும்போது உனக்கு அந்த பணத்தின் மேல இருக்கிற ஆசையே போயிடும். அது ஒரு சரி. கோடீஸ்வர அப்பா ம். கோடீஸ்வரன் அப்பா இருந்தாலும், மகன் வந்து எளிமையா தான் வாழணும் அப்படின்னு சொன்ன ஒரு படமா அத நான் பார்க்குறேன். நீங்க என்ன கேட்டதுனால, அடுத்த படம் வந்து முத்து. முத்து. கரெக்ட். அ முத்து படத்திலயும் அவரு கோடீஸ்வரன் தான். அப்பா கேரக்டர் வந்து கோடீஸ்வரன். ஆனா ஒரு தவ நிலையில ஊர் ஊரா போற மாரி இருக்கும். தாடிலாம் ம். வச்சுக்கிட்டு, ஒரு பித்தனாவும் சொல்லலாம், சித்தனாவும் சொல்லலான்ற மாரி ஒரு கேரக்டரு. நீங்க முத்து படம் பார்த்திருக்கீங்களா சகோதரி? முத்து படம் பார்த்திருக்கேன். அதாவது அவரு ஜமீன்தாரா இருப்பாரு. ம். எல்லாருக்குமே எல்லா தான தர்மங்களையும் குடுத்துட்டு, அவரு அந்த குழந்தையோட அந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய நான் வளர்க்குற பாக்கியத்த ம். குடுங்கண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அந்த குழந்தையும் குடுத்துருவாரு அவரு. குடுத்துட்டு அவரு வந்து இந்த "விடுகதையா வாழ்க்கை" அந்த பாட்ட பாடிட்டு தோல உதறி துண்டுல போட்டுட்டு போயிடுவாரு. ஆனா ஒரு அதுலயும் நீங்க சொல்ற மாரி அந்த அவன பணக்காரனா, ஜமீன்தாரா வளர்க்காத. அவன சாதாரண மனுஷனா, ம். வேலைக்காரனா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி வாங்கியிருப்பாரு. ஏன்னா அந்த பணம்ன்ற ஒரு விஷயம் வந்து குணநலன்கள பாதிப்படைய செஞ்சிடும். அவன் பணக்காரன் தெரிஞ்சா யாரையும் மதிக்க மாட்டான் அப்படின்றதுக்காக அந்த ஒரு வாக்குறுதிய அவரு வாங்கியிருப்பாரு. அ அதுலயும் ரஜினி வந்து அப்பா, மகன் 2 கேரக்டரையும் அந்த வித்தியாசப்படுத்தி ரொம்ப பிரமாதமான ஒரு நடிப்பால குடுத்திருப்பாரு. நல்லா இருக்கும். ஆமாமா. அதுலயும் பாருங்க, அருணாச்சலம் படத்துல பார்க்காம அப்பாவும் பையனும் பார்க்க மாட்டாங்க. முத்து படத்துல அப்பாவும் பையனும் பார்ப்பாங்க. ஆனா பார்த்தாலும் அது வந்து ஒரு யோகி மாரி தான் அவரு வந்து போவாரே தவிர, தான் பிள்ளை அப்படின்னு எடுத்து கொஞ்சுறதோ, அந்த அன்ப வந்து பரிமாற்றம் செய்யறதோ எதுவும் இல்லாம, காதல பத்தி பேசும்போது காதல பத்தி சொல்லுவாரு. அது ரொம்ப அருமையான காட்சி அமைப்பா இருக்கும். ஒரு அப்பாவா அவரு தந்த காட்சிகள் மிக கம்மியாக இருந்தாலும், அது அதிகமா இருக்கும். இப்ப சமீபத்துல ஒரு படம் வந்துச்சு சகோதரி. ஒரு அப்பாவா இருப்பாரு. ஆனா ரொம்ப அக்ரஸிவான அப்பாவா இருப்பாரு. ரஜினிகாந்த். இப்ப சமீபத்துல ஜெயிலர். ஜெயிலர் படத்துல. அந்த படத்த பத்தி ஆமா. ஏதாவது ஒரு சில சில நினைவுகள் இருக்கா உங்களுக்கு? அந்த படத்துல அப்பா கேரக்டருக்கு. ஆ இருக்கு. அதாவது த தப்பு பண்றது தன் மகனா இருந்தா கூட, அது வந்து சமுதாயத்துக்கு தீங்கு செய்யற ஒரு விஷயமா இருந்தா, அதுக்காக தன் மகன கூட பலி குடுக்க தயாராகுற ஒரு அப்பாவா இருப்பாரு. அது கொஞ்சம் அக்ரஸிவான கேரக்டர் அப்டின்னா கூட, ஒரு விதத்துல பார்த்தோம்னா, ஆ ஒரு மகன் அல்லது மகள் அப்டின்றவங்க எப்படி இருக்கணும்?
திருவள்ளுவர் சொல்றாரு, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாதான் பெற்றவர்களுக்கு பெருமை. அதே அவன் சரியான வழியில செல்லல, பாதை தவறா இருக்கு, அவனால இந்த சமூகத்துக்கே கேடு விளைவிக்குது அப்படின்னா, அப்ப வருத்தப்படுறதும் ஃபர்ஸ்ட் பெற்றவர்கள் தான். ஐயோ! நம்ம மகன் நமக்கு நல்ல பேர் வாங்கி குடுக்கலனா கூட பரவால்ல. இப்படி எல்லாத்தையும் டேமேஜ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவரே அ அக்ரஸிவா மாறி, அவனால ஏற்பட்ட தீமைகள்லாம் களையறதோட இல்லாம, அந்த மகனையே அ காவு குடுக்குற ஒரு இது வரும். அது ரொம்ப ஒரு மாரி பார்க்கறதுக்கு அது ரஜினியா இப்படி அப்படின்னு தோணுனா கூட, அதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயம் அதுதான். சமூகத்திற்கு நல்லது செய்யாத மனிதன், தனது மகனா இருந்தா கூட, அப்படிப்பட்டவன் இந்த சமூகத்துக்கு தேவையில்ல அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது தான் அதோட நோக்கம். அது பசுவ கொன்ன மகன, பசு கண்ணுக்குட்டிய கொன்ன மகன தேர் ஏத்தி கொன்ன அரசன் அப்படின்ற மாதிரி, ஆமா. அந்த அந்த கதையில பசுமாடு மணி அடிச்சு நியாயம் கேட்கும். அதனால அரசர் அந்த முடிவு எடுப்பாரு. ஆனா இந்த கதையில ஜெயிலர் படத்துல அரசரா கண்டுபிடிப்பாரு. தான் பையன் முதல்ல மகனுக்காக போவாரு. அப்புறம் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே மகன் தான்னும் போது, அந்த தண்டனை மத்தவங்க இந்த தப்பு பண்ணும்போது என்ன தண்டனை குடுத்திருந்தாரோ அந்த படத்துல, அதே தண்டனைய மகனுக்கும் குடுத்திருப்பாரு. இதுவும் நல்ல அப்பா தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பிள்ளைய இறப்புக்கான காரணமாக அப்பா இருந்தா கூட, ஒரு தகப்பனாக அவர் தன்னுடைய செயலை சரிவா செஞ்சாரு அப்படின்றது என்னுடைய கருத்து. கரெக்ட் தான். அதே இந்த தர்பார் படத்துல பாத்தீங்கன்னா, அந்த டீனேஜ் பொண்ணு அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, அதாவது எப்படி அதாவது அப்பா அப்படின்லாம் இது காட்டாம, அவர பெரிய போலீஸ் கமிஷனரா கூட இருக்கலாம். ஆனா பெண்கிட்ட அவளுக்கு ஈக்குவலா ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணிக்கிட்டு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு, இப்ப இருக்கிற ஒரு டெக்னாலஜிய கூட அந்த பொண்ணுகிட்ட இவரா ஒரு மாணவன் மாரி கத்துக்கிட்டு, அவங்களுக்கு ஒரு ஹேப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள ஹேப்பியா வச்சுக்கணும் அப்படின்லாம் இது பண்ற அப்பாவா நடிச்சிருப்பாரு. அதுவுமே இன்றைய காலகட்டத்துல ஒரு ஃப்ரெண்ட்லி அப்பாவ தானே எல்லாருமே விரும்புறாங்க. ஏன்னா முன்னாடி மாரி ஸ்ட்ரிக்ட்டா அப்பான்கிட்ட நான் நேருக்கு நேர் நின்னு கூட பேசினதில்ல. நான் கேள்வி கேட்டதில்ல. ஆ அவரு எதிர்க்க உட்கார்ந்தது கூட இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, "நீலாம் பூமர்" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல ஃப்ரெண்ட்லி அப்ரோச் தான் நம்ம குழந்தைங்க விரும்புறாங்க. மோஸ்ட்லி இப்பல்லாம் நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறோம். அது இப்ப இருக்கிற அப்பா எப்படி இருப்பாங்கன்ற மாரி அதுல காட்டியிருப்பாங்க. ஆ ஆனா அந்த மகளோட இழப்புக்கு அப்புறம் அது அந்த பகைவர்கள கண்டுபிடிச்சு, அந்த கூண்டோட அழிச்சு, அந்த போதைப் பொருள் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுற ஒரு அதிகாரியாவும் வந்திருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கம்பீரத்தையும் காட்டியிருப்பாரு. இந்த ஃப்ரெண்ட்லி டாட் ரிலேஷனையும் நல்லா வாழ்ந்து காட்டியிருப்பாரு. இந்த படத்திலயும் ஒரு சின்ன இது, அவருக்கு ஒரு மகள் இருந்தா கூட, ஆரம்ப கட்டத்துல போதைப் பொருள் சார்ந்த ஒரு விஷயம், ஒரு பெண்ணை கடத்துறாங்க அப்படின்னு வரும்போது, அதை அவர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு. யாரு கடத்தினான்றதை கண்டுபிடிச்சு இருந்தா கூட, அவர் இந்த கிளீன் அப் சமூகத்தை சுத்தம் பண்ணணும்ன்றதுனால, அந்த யார் கடத்தினான்ற தகவலை சொல்லாம, முடிஞ்ச வரைக்கும் போதைப் பொருளை அழிக்கணும், தவறுகளை தண்டிக்கணும் அப்படின்ட்டு கிளீன் அப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவருடைய சமூக அக்கறை, ஒரு அப்பாவா மகள் மேல இருக்கிற பாசம், அதை தாண்டி சமூக அக்கறையும் அதிகமாக பிரதிபலிச்சிருப்பாரு தர்பார் படத்துல. நீங்க டெக்னாலஜின்னு சொன்னீங்களா சகோதரி, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? தர்பார் படத்துல என்ன மாதிரி டெக்னாலஜி அவர் அவங்க மகள்கிட்ட இருந்து உதவி கேட்பாரு? இல்ல இப்போ ஒரு Facebookல போட்டிருக்கேன், Instaல போட்டிருக்கேன், ரீல்ஸ் போடுறேன். இவரு சின்ன சின்னதா ரீல்ஸ் எடுத்து நீங்களும் நானும் ஒரு டான்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்லாம் கேட்கும் பொழுதும், அவரு எல்லாத்துக்கும் அது கோஆப்பரேட் பண்ணி, அதாவது அவருக்கா அது செய்யலைன்னா கூட அந்த பொண்ணு செய்யற எல்லாத்துக்குமே கண்டிப்பா. இவரும் ஹேப்பியா ஒத்துழைச்சு, அவர சந்தோஷப்படுத்தி இது பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம இன்னைக்கு நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா கூட நம்ம குழந்தைங்ககிட்ட கத்துக்கிறோம். பிள்ளைங்களுக்கு இல்ல அவங்க ஹேப்பியா இருக்கணும்ன்றதுக்காக, நாமளும் அவங்களுக்கு ஒரு கம்பெனி குடுக்குறோம் இல்லீங்களா? அதுதான் ஆமா. ஏன்னா அந்த படத்துல நான் பார்த்து புரிஞ்சது என்னன்னா, ஒரு பெற்றோரா நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுத்தரது ஒரு விஷயம். அதன் பிறகு நம்ம பிள்ளைகிட்ட இருந்து நம்ம சிலத கத்துக்கலாம். அந்த இதுதான் நான் பார்த்தேன்னா, ஒரு டீனேஜ் பொண்ணு, அவங்க இப்போ கரண்ட் ஜெனரேஷன்ல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நெறைய தெரியும். டெக்னாலஜி பத்தி நெறைய தெரியும். அதை அவரு வாட்சா இருக்கட்டும், அவருடைய ஹெல்த் ரிலேட்டட் அலர்ட்ஸ், மொபைல்ல வர அலர்ட்ஸா இருக்கட்டும், அவருடைய பிபி சார்ந்த அலர்ட்ஸா இருக்கட்டும், Instagramல போஸ்ட் போடுறதா இருக்கட்டும்,
அப்புறமா நயன்தாராவை வந்து எப்படி லவ் பண்ணலான்ற டிப்ஸ் கேட்கறதா இருக்கட்டும். ஆமா. ஒரு அப்பாவுடைய, அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு உண்டான ஒரு மாடல் அப்பாவா அந்த படத்துல ஒரு நடிச்சிருப்பாரு. அது ரொம்ப அருமையா இருந்தது. இப்போ இத்தனை தோளுக்கு படங்கள் நம்ம பேசி மிஞ்சினால் சொல்லுங்க. ஆமா. தோளுக்கு மிஞ்சினால் தோழன் அப்படின்ற அந்த மனப்பான்மை உள்ள ஒரு அப்பா. ஆமா. இப்போ சகோதரி, நம்ம இத்தனை படங்கள் நம்ம பேசணும். ஆனா உங்களுக்கு மிக நெருக்கமா ஒரு அப்பா அப்படின்ற ரோல் நடிச்சதுல படங்கள்ல மிக நெருக்கமான படம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அண்ணாமலை இருக்கு, நல்லவனுக்கு நல்லவன் இருக்கு, படையப்பா இருக்கு, முத்து, அருணாச்சலம், ஜெயிலர் இப்படின்னு எத்தனையோ பல படங்கள்ல அவர் அப்பாவா நடிச்சிருக்காரு. உங்களுக்கு நெருக்கமான படம் என்ன? ஆக்சுவலா பார்த்தோம்னா, அவரு வந்து ரொம்ப யங் ஏஜ்லயே அந்த நல்லவனுக்கு நல்லவன்ல தான் ஒரு அப்பாவா நடிச்சாரு. அப்ப அவரு ஹீரோவா நல்லா பண்ணிட்டு இருந்த நேரம் யங் ஏஜ் தான். அ ஒருவேளை என்னோட இளம் பிராயத்துல பார்த்ததாலயோ என்னவோ, அப்பா கேரக்டர்ல ரஜினின்னா எனக்கு அந்த ஒரு இதுதான் எப்பயுமே நினைவுல நிக்குது. அப்ப இந்த ஒரு கேள்வி எதுக்காக கேட்டேன்னா, இந்த கேள்விக்கு தர பதில வச்சே அவங்க ஹார்ட்கோர் ரஜினி ஃபேனா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா, அவர் அப்பா கேரக்டர் நடிச்ச படங்கள்ல சமீபத்திய படங்கள் சொன்னாவே அவருக்கு வயசு ஆயிடுச்சுன்றதை ஏத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. நீங்க எப்போ ஆமா. நல்லவனுக்கு நல்லவன் தான் பிடிக்கும்னு சொல்றீங்களா அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டில் நீங்க ரஜினியை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ரஜினியை போற்றி பொழுதுட்டு இருக்கீங்க. ஒரு ரஜினி ஃபேனா இருக்கீங்க. ஈவன் ஒரு கேரக்டரைசேஷனுக்காக கூட அவருக்கு வந்து வயசாக கூடாது. நல்லா அந்த படத்துல பாத்தீங்கன்னா நல்லா மழுக்க ஷேவ் பண்ணி ஒரு அப்பா ஒரு ப்ராப்பர் டீசென்டான ஒரு ம். அப்பாவா நடிச்சிருப்பாரு. அது சொன்ன விதம் மிக மிக அருமை. இப்போ இறுதி அங்கத்துக்கு வரும்போது ரஜினி கிட்ட இருக்கிற அந்த படங்கள் நடிச்ச ரஜினி கிட்ட இருக்கிற சில குணநலன்கள் எதெல்லாம் வந்து இந்த காலத்து அப்பாக்கு தேவைன்னு நினைக்கிறீங்க? இந்த காலத்து அப்பாவுக்கு அப்டின்னா, அந்த ஃப்ரெண்ட்லியா பசங்க கிட்ட பேசி பழகுறது, செய்யறது அது ரொம்ப தேவ. அதே மாதிரி கனிவோடு கலந்த கண்டிப்பு அப்படின்றதும் அவரோட கேரக்டரைசேஷன்ல நெறைய காட்டியிருப்பாங்க. என்னதான் பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படின்னு இருந்தா கூட, அதுக்காக அவரோட கொள்கை கோட்பாடெல்லாம் விட்டுக் குடுக்காம அத எடுத்து அவங்களுக்கு சொல்ற விதம் அந்த மாரி அதெல்லாம் பிடிக்கும். நம்ம காலத்துக்கு ஏத்த மாரி அப்டேட் ஆயிட்டே இருக்கணும் அப்டின்றது அவரோட ஒவ்வொரு படத்துலயும் இப்ப வரைக்கும் இப்ப அவருக்கு வந்து 75 இயர்ஸ் ஆச்சு. இன்னைக்கும் இண்டஸ்ட்ரியில யார் ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணாலும், புது விதமா எந்த விஷயத்த ட்ரை பண்ணாலும், முதல் வாழ்த்து வந்து ரஜினி சார் கிட்ட இருந்து ம். ஒரு ஃபோன் வருது. அவங்க வீட்டுக்கு கூப்ட்டு சாப்பிட வச்சு அவங்கள பாராட்டுறாரு அப்டின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எந்த அளவு உத்து நோக்கிட்டே இருக்காங்க. நமக்கு 60 வயசு ஆயிடுச்சு. நாம ரிட்டயர்மென்ட் ஆயிட்டோம். இனிமே எதுவும் பெருசா கத்துக்க வேண்டாம். அப்படின்லாம் விட்டேத்தியா இருக்கக்கூடாது யாருமே. அது ஒரு அப்பாவா நீங்க மாறுனாலும் சரி, தாத்தாவா மாறுனாலும் சரி, அப்டேட் நாலேட்ஜ கெயின் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா புதுசு புதுசா நம்ம ஒரு விஷயங்கள கத்துக்கும் பொழுது நம்ம வந்து இளமையா ஃபீல் பண்ணலாம். தர்பார்ல பார்த்தா அவங்க பேரன் வந்து யூடியூப் வீடியோ எடுப்பான். அதுக்கு கூட இவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. அதுக்கு கூட இவரு சப்போர்ட் பண்ணுவாரு. ஆ காலத்துக்கு ஏற்ப மாத்திக்கிட்டு, அத காலத்தோட ஒட்டி அவங்க கூட டிராவல் பண்ணி, நம்மளையும் இளமையா வச்சுக்கிட்டு, அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது, ஒரு ரஜினி வந்து அப்பா கேரக்டர் மூலம் இல்ல, அவரோட வாழ்க்கை மூலமே சொல்ற ஒரு தகவலா நான் பார்க்கிறேன். அப்ப நீங்க சொல்றது வந்து தோழமையாவும் இருக்கணும், கனிவாவும் இருக்கணும், கண்டிப்பாவும் இருக்கணும். அதே மாரி முக்கியமா கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ஒரு பூமர் அங்கிள் அப்படின்னு ஒண்ணு இருக்கலாமே தவிர, ஒரு பூமர் அப்பாவா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது. அப்படின்றத ரஜினி படங்கள் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரசிகர்களும், பெற்றோரா இருக்கிற அப்பாவா இருக்கிற அனைத்து ரசிகர்களும் கண்டிப்பா இத பார்த்து புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம பிள்ளைகளுக்கும் இதுல அட்வைஸ் குடுத்திருக்காங்க நம்ம சகோதரி. என்னன்னா, உங்க அப்பாவ ஃப்ரெண்டா பாருங்க. அவங்களுக்குள்ளவும் கனிவு இருக்கு. அவங்களுக்குள்ளவும் கண்டிப்ப மட்டும் பார்க்காதீங்க. அவங்களுக்குள்ள தோழமை இருக்கு. அவங்களையும் கரண்ட் ஜெனரேஷன் நீங்க கொண்டு வரணும்னா, நீங்க உங்க அப்பாவோட சேர்ந்து ரீல்ஸ் போடுறதோ, அல்லது YouTubeல ஷார்ட்ஸ் போடுறதோன்னு ஏதோ ஒரு விதத்துல அவங்கள உள்ள கொண்டு வாங்க. அப்படின்னு மிக அருமையாக சொன்ன சகோதரிக்கும் நன்றிகள். இதன் மூலமாக டைம் ஃபார் ஆல் நிகழ்வான சூப்பர் ஸ்டார், சூப்பர் டாட் இந்த நிகழ்வுடைய இறுதி அங்கம் இது. இதன் மூலமாக நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ரஜினிகாந்தை நம்ம எந்த மாதிரியான ரோல்ல பார்த்தாலும் அவரு அந்த ரோலுக்கான ஜஸ்டிபிகேஷன் கண்டிப்பா பண்ணுவாரு. இதே மாதிரிதான் நம்மளுடைய பெற்றோர்ல அம்மா என்ன ரோல் பண்ணாலும் நமக்கு தெரியும். அப்பா என்பவருடைய ரோல் அப்பா. அந்த ரோலுக்கான ஜஸ்டிபிகேஷனை அவரு சொல்ல மாட்டாரு. நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கின்னு நாம எப்பவும் போல அம்மாவை போற்றுவதை போலவே தந்தையும் போற்றுவோமாக. தந்தையோடு சேர்ந்து குடும்பமாக மகிழ்வாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்த்துக்கள் சகோதரி.
அற்புதமான ஒரு தருணத்துல இந்த டைம் ஃபார் ஆல் அப்பா, அதுவும் ரஜினிகாந்த் அப்பாவா நடிச்சது அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டாபிக்கோட வந்து சந்திச்சீங்க. இதுல என்னோட கருத்துக்கள உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும், உங்களோட சிந்தனைகள நான் உள்வாங்கிக்கிறதுக்கும் ஒரு நல்ல தளமாக அமைஞ்சது. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி சகோதரரே. டைம் ஃபார் ஆல் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நன்றி.